ஹலோ மக்களே, மாறன் வீரா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சூர்யாவோட சூழ்ச்சி வேலைகள் சுயரூபம் எல்லாமே நம்ம வீராவுக்கு கண்மணி மூலமாக தெரிய வருது. விஜயை கடத்துறதுனால தானே இவ்வளோ பிரச்சனைகள் வந்து அப்படிங்கிற எல்லா விஷயத்தை முதற்கொண்டு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம வீரா மாறனை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீரா கோர்ட்டுக்கு போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கும் போது நம்ம மாறனுக்கு புரிய வருது, ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். ஏற்கனவே நம்மளை இந்த ஆதி கடத்தி வச்சு பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். இந்த வாட்டி அவன் சும்மாவே விட மாட்டான். மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணதுக்கு வாய்ப்பு அதிகம். வீராவுக்கு எந்த ஆபத்துமே வந்துடக்கூடாது. அதில் வேற சூர்யாவோட சுயரூபம் எல்லாமே நமக்கு இப்போதான் தெரிய வந்தது. அவன் வந்து நமக்கு மட்டும்தான் விரோதி, நம்மளை மட்டும்தான் எதிர்த்து நின்னான்னு பார்த்தா இந்த குடும்பத்துக்கும் ஆபத்தை தான் இருந்திருக்கான். இது எதுவுமே புரியாம வீரா வந்து இந்த வீட்டிலே சூர்யாவை அனுமதிச்சது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தில் ஒருத்தங்களாட்டே அங்கீகாரம் கொடுத்து வச்சுருக்காங்க. இது சரியே கிடையாது. கூடிய சீக்கிரமாக சூர்யாவோட சுயரூபம் எல்லாத்தையுமே நம்ம நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாறன் யோசிக்கிறாங்க. வள்ளியம்மையும் கடவுளை வேண்டிட்டு நம்ம வீரர்கிட்ட, நீ எதுக்குமே கவலைப்படாத, நீ இனிமேல் சஸ்பென்ஸ்லேருந்து விடுவிச்சு மறுபடியும் கலெக்டர் ஆக போகிறப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம வீராவுக்கு தைரியப்படுத்துகிறாங்க. மாறனோட டென்ஷனோ வீராவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ, ஆதியினால ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வந்துட்டே இருக்கு. வீராவும் அதை எதுவுமே பொருட்படுத்தாம கோர்ட்டுக்கு கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னால அவங்க வண்டியை வழிமறிச்சு ஒருத்தங்க வந்து பிரச்சனை பட ஆரம்பிக்கிறாங்க. இதோட இல்லாம வீராவையும் கடத்திட்டு போறாங்க. நம்ம வீராவை கடத்தின நியூஸ் எல்லாமே டிவியில வருது. அதை பார்த்து ஆதித்யாவும், என்னடா இது, அதுக்குள்ள யார் இவ்வளோ கடத்திருப்பா, நம்ம ஆட்கள் யாருமே எதுவுமே செய்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. ராணிக்கிட்டையும் கேட்டு பார்க்குறாங்க, உன்னோட ஆட்கள் யாராவது வீராவை கடத்தினால அந்த கலெக்டர் எங்கே போயிருப்பா, அவ எப்படி எஸ்கேப் ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி ஆதித்யா ஒரு குழப்பத்தோடயே இருக்காங்க. வள்ளியம்மையும் ராமச்சந்திரனும், இது என்னடா புது கதையா இருக்கு, என்ன வீராவை யாரு கடத்திருப்பாங்க, பாவம் வீரா அவளுக்கு என்ன நிலைமை ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன்ல இருக்காங்க. நம்ம வீராவும் நம்மளை யார்டா இப்படி கடத்திருப்பா, என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யாரு தான் இருக்கா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக வெற்றி அதில் செம மாசா என்டர் ஆகுறாங்க. இதை வந்து வீரா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம வெற்றியை பார்த்தோன்னா அப்படியே கதறி அழி, அண்ணா நீங்கள் என்ன இங்கே வந்திருக்கீங்க அப்படி சொல்லும்போது நம்ம வெற்றியும், என்னம்மா உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் இந்த அண்ணி நான் வரமாட்டேன்னா நீ எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கன்னு எனக்கு நல்லாவே புரியுதுமா. உன்னை வந்து இவ்வளோ நேர்மையாக வேலை பார்த்த உனக்கு மேலே இப்படி ஒரு பழியை போட்டு சஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, உன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் நிரூபிக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் உன்னை கலெக்டர் பொறுப்பில் நான் வந்து அந்த சேரில் உட்கார வைக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றியை செம மாசா வீரா கிட்ட சொல்கிறாங்க. வீராவும், என்னன்னா உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும், கொஞ்சம் நாளாட்டு நீ காணவே இல்லையே, உனக்கு யார் இதை சொன்னது அப்படி கேட்கும்போது நம்ம வெற்றியும், வேற யார், மாறன் தான் இதை பற்றி என்கிட்ட சொன்னா அப்படி சொல்கிறாங்க. கரெக்டாக நம்ம மாறன் கிட்டேருந்து ஃபோன் கால் வருது. வெற்றியும், மாறா நான் வந்து வீராவை கடத்திட்டேன், வீரா எனக்கு கண்ட்ரோலில் தான் இருக்கா, அவளுக்கு இனிமேல் எந்த அபத்தம் வராது, நீ எதை நினச்சும் வருத்தப்படாத அப்படி சொல்கிறாங்க. மாறணும், ஆமாம் இனிமேல் எனக்கு பொறுப்பு எல்லாமே உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, வீராவை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ராணியா அதுக்கிட்ட வந்து எப்படியாவது இந்த வீராவை போட்டுத்தரலன்னு சொல்லிட்டு பார்த்தா வர வழியில் வீராவை யாரோ கடத்திட்டாங்களாமே, அதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படி கேட்கும்போது, வீராவை வேணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாறன் காப்பாற்றிருப்பான், அவள் எங்கே இருந்தாலுமே நம்ம கண்டுபிடிச்சி போட்டுத்தரலன்னு சொல்லி ராணியோட ஆட்களும் ஆதித்யாவோட ஆட்களும் சேர்ந்த மாதிரி நம்ம வீரா இருக்கக்கூடிய இடத்த பார்க்குறதுக்காக நம்ம வீராவை தேடி வராங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கோர்ட்லேயும் வீரா வந்து வராதனால வீராவை வந்து யாரோ ஒருத்தங்க கடத்திட்டாங்க. அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாலா பக்கமும் வீராவை கடத்தின ஆட்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. சூர்யாவும் இதாண்டா சான்ஸ் சொல்லிட்டு அந்த வீட்டில் வந்து நம்ம வள்ளியம்மையை சமாதானப்படுத்துகிறாங்க. வீராவுக்கு எந்த அபத்தம் வந்துடாது, நீங்கள் எதுவுமே கவலைப்படாதுங்க, நான் எப்படியாவது அவளை கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு யாருக்காவது மேலே சந்தேகம் இருக்கா, யாராவது ஒருத்தவங்க கடத்தியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி சூர்யா நல்லவன் மாதிரி ஆக்டிங் போடுறாங்க. நம்ம வள்ளியம்மையும், அவளுக்கு யாரும் எதிரி இல்லை, நிறைய எதிரிகள் உண்டு, அதில் தான் யாராவது ஒருத்தங்க இப்படி ஒரு செயலை செய்திருக்கணும், அந்த ஆதித்யாவை தான் இருக்கும், அவன் தானே அவனோட ஃபைல் சம்மந்தப்பட்ட கேஸுக்கு தானே நம்ம வீரா வந்து இப்படி சுற்றிட்டு இருக்கா, அதனால கண்டிப்பாக ஆதி தான் இந்த வேலையை செய்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி வள்ளியம்மையும் நம்ம சூர்யா கிட்ட சொல்லும்போது, சூர்யாவும் ஆதியை பார்த்து, என்ன ஆதி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வீராவை எதுக்கு தேவையில்லாமல் கடத்துறீங்க, வீராவுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, மாறன பழி வாங்குறதுக்கு வீரா தான் எனக்கு
பகடக்காயின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்ல. அப்படி இருக்கும்போது எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லணும்னு உன்கிட்ட சொன்ன அப்புறமா எதுக்கு இப்படி செய்தேன்னு நம்ம ஆதிக்கிட்ட கேட்கும்போது, ஆதியும் எனக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, வீராவுக்கு உயிருக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யாரோ ஒருத்தங்க வேணும்னு சொல்லி இப்படி வீராவை கடத்தி வச்சிருக்காங்க. நானே என்னோட ஆட்களை விட்டு அவ எங்கே இருக்கான்னு தேட சொல்லியிருக்கேன். அப்படி இருக்க நிலைமையில நீ என்னையே சந்தேகப்படுற அப்படின்னு சொல்லும்போது நம்ம சூர்யாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. ஒரு சமயம் இது மாறனோட வேலையா இருக்குமா, மாறன் எப்படியாவது வீராவை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு வேலையை செய்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு எல்லாமே தெரிய வருது. ஆதியை பார்க்கறதுக்காக மாறனும் செம மாசா வராங்க. மாறன் என்ன ஆதி ரொம்பவே குழப்பத்தில் இருக்க போல, எங்க வீரான்னு சொல்லிட்டு யோசிக்கிறியா? நீ என்னதான் பண்ணாலுமே வீரா இருக்கக்கூடிய இடத்த உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது. அவளோட நிழல கூட நீ நெருங்கவே முடியாது. அவளுக்கு எந்த ஆபத்தும் வராத வர அவளே பார்த்துப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம மாறனும் செமையாட்டு ஆதி ராணியை எதிர்த்து நிற்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம வெற்றி கிட்ட இருக்கக்கூடிய நம்ம வீராவும் சரி, மாறனுக்கு நம்ம மேலே எவ்வளோ அக்கறை இருக்குது, நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வெற்றி இங்கே வரவழைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. நம்ம வீராவுக்கும் கனி ஞாபகமாகவே இருக்குது. கனி பாப்பா என்ன பண்ணுவாளோ, எப்போவுமே நம்மளை தேடிட்டே இருப்பாளே, மாறன் பக்கத்தில் இருக்க வரைக்கும் கனிக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் நம்ம வீரா இருக்காங்க. அப்படி யோசிக்கும் போது நம்ம கண்மணியோட ஞாபகமும் வருது. நமக்கு அக்கா மட்டும் இப்போ இருந்திருந்தானா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்குமே. நம்ம அக்காவோட நிலைமைக்கு காரணமான அந்த மாறனை இன்னும் வீட்டில் வச்சுருக்கிறது சரியே இல்லை. ஏற்கனவே நம்ம டைவர்ஸ் பேப்பருக்கு சைன் போட்டு கொடுத்த அப்புறமா அதையும் பெருசாட்டி எடுக்க மாட்டேங்கிறான். எப்பவும் விளையாட்டுத்தனமாகவே இருந்துகிட்ருக்கான். இந்த வாட்டி நம்ம மேலே அக்கறைனாலே இப்படி செய்து வச்சுருக்கான். இப்போ என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீரா ஒரு குழப்பத்தோடயே இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து நம்ம வீராவுக்கு கண்மணி கூப்பிடுற மாதிரி ஒரு செயல் நடக்குது. இல்லை, அக்காவோட சவுண்டு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் ஒரு இடத்துல பார்க்கும்போது கண்மணி மாறன் மேலே எந்த தப்புமே இல்லை, மாறன் ரொம்பவே நல்லவே, நீ தப்பாக இது வரைக்கும் புரிஞ்சிட்ட, நீ இனிமேல் 2 பேரும் சேர்ந்து வாழணும், அதுதான் எனக்கு சந்தோஷம். ஆனால் இந்த வீட்டிலே இருக்க இன்னொருத்தங்கனால தான் இவ்வளோ நாளாட்டு பிரச்சனை நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல் நம்ம கண்மணியை வச்சு கனவுல நம்ம வீராவுக்கு வருது. அதை பார்த்து நம்ம வீரா அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்னாச்சு, எதுக்கு அக்கா நம்மக்கிட்ட இப்படி சொல்லிட்டு போகிறா, என்ன விஷயமா இருக்கும், அப்படி யார் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க, வேற ஒருத்தங்க வெளியில் உள்ளவங்க, நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வரவங்க இந்த செயலை செய்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீராவுக்கு மனசில் ஒரு குழப்பமாகவே இருக்குது. ஏற்கனவே நம்ம மாறனுக்கு இப்போ தான் சூர்யாவோட சுயரூபம் சூழ்ச்சி வேலை எல்லாமே ஒன்றுன்னா தெரிய வந்தது. மாறன் மட்டும் தான் எதிரி அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்த இடத்துல அந்த குடும்பமே சூர்யாவுக்கு எதிரி தான். சூர்யா அப்படி தான் நினச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறத நம்ம மாறன் தெரிஞ்ச மாதிரி கூடிய சீக்கிரமாக நம்ம வீராவுக்கு சூர்யாவோட சூழ்ச்சி வேலை எல்லாமே தெரிய வரப்போகுது. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வீராவும் யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மாறனுக்கு மேலே எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிற விஷயத்த நம்ம வீரா புரிஞ்சுக்கிறாங்க. அதோடு இல்லாமல் சூர்யா இது வரைக்கும் கடையில் பண்ண பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் ஆதிக்கு உதவி பண்ணது எல்லாமே நம்ம வீராவுக்கு தெரிய வருது. கண்மணியோட நிலைமைக்கு ஒரு விதத்தில் சூர்யா காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீராவும் செமையாட்டு சூர்யாவை எதிர்த்து மாறனுக்கு துணையாகவே இருக்கிறாங்களே சொல்லலாம்.